அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகராசி நேயர்கள் அப்படின்னா சொல்லணுமா, கடகம் கண்ணியமானவர்கள், பாசத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், அன்புக்கு நீங்கள் தாங்க உதாரணம், இலக்கணமாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் உங்களுடைய ராசியில் தான் குரு பகவானே உச்சம் அடைஞ்சிருப்பார். உங்களுடைய ராசி காலபுருஷ தத்துவத்தில் சொல்லிட்டா 4வது வரக்கூடிய தாய்மை ராசி, அன்புள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் தான். ஆனால் உங்களுடைய முகம் எப்போவுமே சிரித்த முகமாக தான் இருக்கும். அடுத்தவங்களை வேதனைப்படுத்தவே மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையும் உங்களை பார்த்து தான் மற்றவங்க கற்றுக்கணும். கண்டிப்பாக சிறு வயதிலிருந்தே உங்களுடைய பொறுப்பு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை வச்சுருப்பீங்க. அப்பா நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அம்மா நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும். அதே மாதிரி கூட பிறந்தவங்க அவங்க எந்த சூழ்நிலையிலையும் களங்கம் ஏற்படாமல் அவங்க நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு எல்லா விஷயத்துலேயும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து அந்த குடும்ப சுமைகளை அப்படியே தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு அப்படியே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அதை முயற்சி எடுத்து கண்டிப்பாக அதை சாதிக்கணும்னு நினச்சி துடிக்கக்கூடியவங்க கடகராசினியர்கள். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் கடந்த இந்த ஒரு 5 வருஷ காலமாகவே 4.5 வருஷம், அதிகபட்சம் 4.5 வருஷம் காலமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிகர் கஷ்டப்பட்டவங்க யார் அப்படின்னா நீங்கள் மட்டும்தாங்க. இந்த 12 ராசிலேயே சொல்ல போனோம்னா கடகராசிக்காரர் எந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடாதோ ஒரு மனுஷனுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. கண்டகச்சனி, அடுத்தது பார்த்தா அஷ்டமச்சனி. அந்த அஷ்டமச்சனி கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்த்தது பாருங்க. பணம் நெருக்கடிகள், அற்புதமாக போயிட்டு இருந்த வேலையில் பிரச்சனையாகி போச்சு. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தேங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே இன்றைக்கி இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. கௌரவத்துக்கு நான் தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன், அடுத்தவங்களுக்கு முன்னால் என்ன செய்கிறதுன்னு தெரியல, அப்படியே காட்டிக்காமல் தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சி நான் நடந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. ஏன்னா கடகராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டத்தை கண்டு மிரண்டு போக மாட்டீங்க. எவ்வளோ ஒரு சோதனை வந்தாலும் மிரட்டி பார்க்கக்கூடியவங்க. ஏன்னா அப்பேற்பட்டவங்க நீங்கள் அப்படியே 4 பேருக்கு மத்தியில் சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் 4 செவத்துக்குள்ளே வருத்தப்படுற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும். சிலருக்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த குடும்ப வாழ்க்கையை கெட்டு போச்சுங்க. எவ்வளவு நான் விட்டு கொடுத்து அப்படியே மனசளவில் என்னுடைய கற்பனைகள், ஆசைகள் எல்லாமே இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சு மனைவிக்காக நான் வாழ்ந்தேன், கணவனுக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு நினச்சி அப்படியே பொறுத்து போயிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் பொறுக்க முடியலைங்க. பிரச்சனைகள் எப்படி வருதுன்னே தெரியலைங்க. பாசம் இப்படி தான் வாழோடு நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா எப்படிலாம் வாழக்கூடாதோ அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் என் வாழ்க்கையில் வந்துட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் இந்த கட்டம் எல்லாமே உங்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி அப்படி ராஜம்ச வாழ்க்கையே உங்களுக்கு தூக்கிட்டு போய் வைக்க போகுதுங்க. ஒரு அம்சமான ஒரு யோகம், புரியுங்களா? அதாவது பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே நான் தப்பிச்சு வெளியே வந்துட்டேன், நான் பட்ட சிரமங்கள் எல்லாமே என்னை கைவிட்டு போயிடுச்சு, இனிமேல் நான் ஃப்ரீடமாக சுதந்திரமாக நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் உங்களுடைய மனசில் ஏற்பட போகுது. எப்படிங்க ஏற்பட போகுது? எப்படி தானாக வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இல்லை. அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப்போகுது. குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. பணம் தனம் சம்பந்தப்பட்ட விதத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே தீர்ந்து எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு அமையப்போகுது. சிலருக்கு பார்த்தோம்னா நல்லா படிச்சிருக்கிறேங்க, நல்ல மருத்துவம், ஒரு டாக்டர் ஆகிறது, அது மட்டும் கிடையாது, ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறை, ஒரு வெளிநாடு வெளி பிரயாணத்தில் போய் தொழில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறது, எல்லா வாய்ப்புகளும் இது வரைக்கும் எனக்கு எல்லாமே பறி போயிடுச்சுங்க. எல்லாம் கிடைச்சது ஒன்று கூட நிலைக்கலைங்கிறவங்களுக்கு எல்லாமே எனக்கு கிளியர் ஆயிடுச்சுங்க. என் படிப்புக்கு தகுந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, நான் யாருக்கு முன்னால் அசிங்கப்பட்டனோ கேவலப்பட்டனோ என்னை எல்லாம் பார்த்து என்னை
வந்து பொறாமப்பட்டவங்களே என்னை வந்து கேவலமாக நினச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற காலம் மார்ச் மாதம் 29 இந்த 2025 அற்புதமாக நிகழப்போகுதுங்க. சிலருக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்க போகுது. நான் இது வரைக்கும் ஒரு கம்பெனியில் அற்புதமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அடுத்தவங்களுக்கு போயிட்டு இருக்குது, எனக்கு கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய வாய்ப்புகள் அமையப்போகுது. கை நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய நினச்ச மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஏன்னா இந்த சனி பகவான் கரெக்டாக 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்ததுங்க. அப்போது 10ஆம் இடம்ங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் முதுகெலும்பே தொழில் தாங்க. சரிங்களா? இன்றைக்கி அந்த தொழில் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்டவங்க சமாளிக்க முடியாது. எவ்வளோ நீங்கள் 10 பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சு ஒரு பெரிய வந்து ஒரு 500 பேர் உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் கண்டிப்பாக கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்திருக்கு. நம்மக்கிட்ட வேலைக்கு வந்தவங்களுக்கு இருக்கிற நிம்மதி நமக்கு இல்லாமல் போயிருக்கும். நம்மக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி பார்த்தா பக்கத்தில் போய் அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க நான் உருவாக்கப்பட்டவன், உருவாக்கி வச்சுவேன், இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அவன் என்னை மீறி போய் இன்றைக்கி அவன் வந்து என்னைய போட்டியாளராக நினச்சி அவங்க வந்து அப்படியே கம்பீரமாக நடந்துட்டுருக்குறாங்க. நான் அப்படியே கூறி குறுகி அப்படியே வந்து தயங்கி நிற்கிற மாதிரி என்னை உருவாக்கி வச்சுட்டாங்க. நம்மளை அதாவது வளர்த்த கடாவை மார்பில் பாஞ்ச மாதிரி ஆகிப்போச்சுங்க அப்படின்ட்டு வருத்தப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அந்த சனி பகவான் 9ஆம் அதாவது இடத்துக்கு வந்து 3ஆம் படைவை லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய அதாவது உங்களுக்கு தேவையான என்ன ஒரு எண்ணங்கள் இருந்ததோ அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய யோகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா, நான் ஒரு வீடு வாங்கணும், கண்டிப்பாக ஏற்கனவே வீடு வாங்கினேன், அந்த வீட்டில் இருக்க முடியல. அது மட்டும் கிடையாது, பூர்வீகத்தில் சொத்து இருக்குது, அந்த எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அனாமத்தில் வாடகை வீட்டில் இருக்கிறேன், இல்லையோ சொந்தமாக ஒரு இடம் வாங்கினேன், வீடு கட்ட முடியல, வீடு கட்டி முழுசாக கட்டி முடிக்க முடியல. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்க போகுதுங்க. சிலருக்கு பார்த்தோம்னா பூர்வீக சொத்து என்னுடைய சொத்து என் கைவிட்டு போயிருமாட்டிருக்குது. ஐயோ கடவுளை என்ன தான் கொடுமையாக இருக்குது, எதுவுமே என்னால் முயற்சி எடுத்தாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க. சரிங்களா? அதே சமயம் இந்த சனி பகவானுடைய 3 பார்வைகள் 3, 7, 10ஆம் இடம், அப்போது 10ஆம் பார்வை, அதாவது 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக வந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அதாவது இந்த பலம் உங்களுக்கு கண்டிப்பாக சுகஸ்தானம் அமைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, கிரயம் பண்ணுறது, புதிய முயற்சிகளை சம்மந்தப்பட்டால் மேல் படிப்பு படிக்கக்கூடிய ஒரு வாரிசுகளுக்கு அவங்களுக்கு சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது, பெற்றவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அங்கீகாரத்தை மாணவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது, கல்வியில் வந்து இது வரைக்கும் தடையாக இருந்தது, சரியாக படிக்கவே முடியலைங்க, நல்ல ஆரம்பத்தில் படிச்சுட்டு இருந்தேன், இப்போ பார்த்தா படிக்க முடியல, நான் நினச்ச மாதிரி ஒரு படிப்பு படிக்க முடியல, எனக்கு கிடைக்கல, கிடைச்ச படிப்பாக நான் சரியாக முடிக்க முடியுமா, இல்லை இப்போ நான் ஒரு நோக்கத்தோடு நான் ஒரு எதிர்பார்த்து ஒரு கல்வியை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த கல்வி அமைப்பு எனக்கு அமையமா மேல் கல்வி அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பார்த்தோன்னா படிக்க முடிச்சுட்டு ஒரு அரசாங்க வேலைக்காக ஒரு எக்ஸாம் எழுதுறது பார்த்தோம்னா 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு. எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வந்து என்னை விட மோசமாக படித்தவங்களுக்கு அவங்களுக்கு சில வாய்ப்புகள் அமைஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் மாறுதல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலகட்டம், தருணமான ஒரு அமைப்பாக கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சாதகமான அமைப்பாக இருக்க போகுதுங்க. இப்போது அதே நேரம் இது வந்து கோச்சார ரீதியில் உங்களுக்கு சந்திரனை மையமாக வச்சு சொன்னதுனால இன்னும் சொல்ல போனோம்னா லக்னம் இன்னும் பலமாக இருந்து, லக்னம் பலம்னா லக்னாதிபதி ஒரு பலமான வீட்டில் உட்கார்றது, பலமான பாவகத்தில் உட்கார்றது, அதாவது சுபர்களுடைய பார்வை பலம் பெறுறது, அப்படிலாம் இருந்ததுன்னா இன்னும் அற்புதமான மேன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே சமயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள், திசை என்ன திசை, சுபருடைய திசையா பாபருடைய திசையா, என்ன புத்தி நடக்குது, அதில் என்ன அந்தரம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இன்னும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பலம் அல்லது பலவீனம்
ஆகிய இந்த மாறுதல்கள் நடக்கிறதுக்கு தசாபுத்தி அம்சத்தை கொண்டு லக்னாதிபதி அம்சத்தை கொண்டு கண்டிப்பாக மாறுதல் இருக்குங்க. அப்படின்றதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய எதிர்கால தேவைகளை உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து கண்டிப்பாக அதில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.